தமிழ் புத்தாண்டு 2026 ஆரம்பமாகுது. இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன காத்திருக்கிறது தெரியுமா? கடந்த வருட சிரமங்களுக்கு ஃபுல் ஸ்டாப். இந்த வருடம் புதிய ஆரம்பம். சில நேரங்களில் பெரிய வாய்ப்புகள் வரும். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரம் வரும். பணம், வேலை, பயணம், அதிர்ஷ்டம் எல்லாத்திலும் ஒரு முக்கிய மாற்றம் நடக்கப் போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகுமா? முழு விவரம் இந்த வீடியோவில். தனுசு ராசியினருக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். சிறப்பு பலன்கள். தனுசு ராசியினருக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு, உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு என்பதை உணர்ந்து சிந்தித்து செயல்படும் தனுசு ராசிக்காரர்களே. உங்கள் ராசிக்கு 3வது ராசியில் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பிறப்பதால் எதிர்பார்ப்புகள் யாவும் பூர்த்தியாகும். மனதிலிருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களின் தோற்றப்பொலிவு கூடும். பணப்பற்றாக்குறையால் அவதிப்பட்ட உங்களுக்கு பெரிய கடனை அடைக்கும் அளவுக்கு பணம் வரும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். பழைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பிள்ளைகளின் உயர்கல்விக்காக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மகளுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல வரனமைந்து திருமணம் சிறப்பாக முடியும். குரு பகவானால் ஏற்படும் பலன்கள். 14/4/2026 முதல் 1/5/2026 வரை குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மனைவி வழியில் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கையில் பணம் புரளும். 2/6/2026 முதல் 31/10/2026 மற்றும் 25/1/2027 முதல் 13/4/2027 வரை குரு 8ஆம் வீட்டுக்கு செல்வதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். நேரம் தவறி சாப்பிடாதீர்கள். வீண் விமர்சனங்களை தவிர்க்கவும். 31/10/2026 முதல் 25/1/2027 வரை அதிசாரமாக குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு செல்வதால் எதிர்பார்த்த வகையில் உதவிகள் கிடைக்கும். அரைக்குறையாக நின்று போன வீட்டை முழுமையாக கட்டி முடிப்பீர்கள். ராகு கேதுவால் ஏற்படும் பலன்கள். 14/4/2026 முதல் 5/12/2026 வரை ராகு 3ஆம் வீட்டிலும் கேது 9ஆம் வீட்டிலும் தொடர்வதால் பிரபலங்களுக்கு நெருக்கமாவீர்கள். திடீர் பணவரவால் அடகில் வைத்த நகையை மீட்பீர்கள். நவீன எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சாதனங்களை வாங்குவீர்கள். 5/12/2026 முதல் 12/4/2027 வரை ராகு 2ஆம் வீட்டுக்கும் கேது 8ஆம் வீட்டுக்கும் வருவதால் பேச்சில் கடுமை காட்டாதீர்கள். தன்னம்பிக்கையுடன் சில காரியங்களை முடிப்பீர்கள். தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் இருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்த்துவிடுங்கள். சனி பகவானால் ஏற்படும் பலன்கள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் தொடர்வதால் புது முயற்சிகளில் வெற்றியுண்டு. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உண்டு. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள். சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் வரக்கூடும். சிலர் சொந்த ஊரை விட்டு இடம்பெயர்வார்கள். புதிய இடத்தில் வீடு வாங்கும் யோகமும் அமையும். பத்திரப்பதிவில் கவனமாக இருக்கவும். இல்லத்தரசிகளுக்கு மனப்போராட்டங்கள் ஓயும். குடும்பத்தினரின் ஆதரவு பெருகும். உறவினர்களின் விசேஷங்களுக்கு உதவி செய்வீர்கள். கன்னி பெண்களுக்கு எதிர்பார்த்தபடியே நல்ல வாழ்க்கை துணை அமையும். கல்லூரி தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு மறதி, மந்தம் நீங்கும். உயர்கல்வியில் ஆர்வம் பிறக்கும். பெற்றோரின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆசிரியரின் அறிவுரைப்படி நடப்பது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து கொள்முதல் செய்வீர்கள். கடையை விரிவுபடுத்துவீர்கள். புதிய யுக்திகளை கையாண்டு செயல்படுவதால் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பழைய பாக்கிகள் இனி வசூலாகும். அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள். கெமிக்கல், இரும்பு, கடல்சார் உணவு வகைகளால் ஆதாயமடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களிடம் அவ்வப்போது மனக்கசப்புகள் வரத்தான் செய்யும். கவலை வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து செயல்படும் கடையை வளர்த்துக் கொள்ளுங்கள். புது ஏஜென்சி எடுப்பீர்கள். தொல்லை தந்த வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் கடமையுணர்வைக் கண்டு மேலதிகாரி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார். நீண்ட நாளாக காத்திருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு இப்போது கிடைக்கும். அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கணினி துறையினருக்கு வேறு நல்ல வாய்ப்புகளும் அமையும்.
கண் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வரவேண்டிய சம்பள பாக்கியை போராடி பெறுவீர்கள். மூத்த கலைஞர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை கொஞ்சம் உரசி பார்த்து உயர்வு தரும் வருடமாக அமையும். எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பரிகாரம்: கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் வேப்பத்தூர் வழியாக சூரியனார் கோவில் செல்லும் வழியிலுள்ள திருவிசநல்லூர் யோகநந்தீஸ்வரர் கோவிலில் வீற்றிருக்கும் சதுர்கால பைரவரை மிளகு தீபமேற்றி வணங்குங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க. டெய்லி ராசி பலன் மற்றும் ஜோதிடம் அப்டேட்ஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. மேலும் எந்த ராசிக்கு என்ன பலன் வேண்டும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.